கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். நம்ம சேனலில் 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்பினரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா தரப்பினருக்கும் பயனுள்ளதாக நிறைய கண்டென்ட்ஸ் மேக் பண்ணணும். இன்ஃபேக்ட் எல்லா கண்டென்ட்டுமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம். பட் இந்த கண்டென்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை தான் இனி நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். சென்னையில் ஓகேங்களா, ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஓகேங்களா. ஸோ அவங்களோட கணவருக்கு வந்து ஒரு 80 வயசு. இவங்க 2 பேர் வந்து சென்னையில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட பையன் வந்து அமெரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்களோட ஃபேமிலி சினாரியோ. அமெரிக்காவில் இருக்கிற அவருடைய அப்பா அம்மா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, சீனியர் சிட்டிசன்ஸ் 2 பேருமே. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் சூப்பர் சீனியர் சிட்டிசன், ஒருத்தர் சீனியர் சிட்டிசன். இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து கேர் பண்ணுறதுக்காக கேர்டேக்கர் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பர்டிகுலர் பெண்ணை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு வச்ச அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதங்கள் ஆகுது. ஸோ கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவருக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லாவே ரொம்ப கேர்டேக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் இவங்களை கேர்டேக் பண்ணிக்க 2 பேருமே ஈச் அண்ட் அதர்ஸ் கேர்டேக் பண்ணிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து சேலரி பேஸ்டாக தான் இருக்கும். மந்த்லி 15,000 நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேர்டேக்கிங்கில் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டு மாதம் 15,000 சம்பளம் அண்ட் அவங்கள பார்த்துக்கிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஜாப். ஸோ இதே மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 80 வயசு, அதாவது அந்த காலேஜ் ப்ரொஃபஸருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, 80 வயசு, ரிட்டையர்டு காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்களோட ஹஸ்பண்ட் வயசு வந்து 80 வயசு. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் வந்து தவறிடுறாரு. அவர் தவறும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் தவறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த கேர்டேக்கராக ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் பெண் தான் வந்து மொத்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து 80 வயசு அவங்க தாத்தாக்கு, அந்த பர்டிகுலர் தாத்தாக்கு அவர் வந்து தவறிடார். அவருடைய பையன் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கார். ஸோ அப்பா இறந்ததும் அமெரிக்காவிலேருந்து அவங்க பையன் வந்து வந்துடுறாரு. ஸோ எங்கள் அம்மா மட்டும் இருக்காங்க, பையன் இங்கே வந்துடுறாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சது, ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்ச ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணும்போது அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட மணி ஹேண்ட்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க பையன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பெண் கிட்ட கேட்கும்போது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 25,000 நகை சீட்டு மாதம் 15,000 சம்பளம் இல்லாமல் அவனோட மொத்த அக்கௌண்ட் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. 25,000 நகை சீட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் வந்து தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட மணி ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் சென்னையில் வந்து ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் அப்பா அம்மாவை விட்டுட்டு தொலைவில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியும். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் லைக் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க, அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு ட்ரஸ்டட் பர்சனை தான் வச்சுருக்கோம். எப்படியேப்பட்ட ட்ரஸ்டட் பர்சனாக இருந்தாலும் கீ அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்கணும். எவ்வளவுதான் ஒரு பூட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஸ்ட்ராங்கான பூட்டு, இந்த பூட்டை உடைக்கவே முடியாது அப்படின்னு எப்படியேப்பட்ட பூட்டாக இருந்தாலும் அதுக்கான கீ நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த பூட்டுக்கு அழகு, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயுமே கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்பி ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் வந்து யாராவது இருக்கீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பா அம்மாவை வந்து சென்னையில் விட்டு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, இல்லைனா என்னோடய பையன் அமெரிக்காவில் இருக்கான், நாங்கள் தான் இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிற நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களானால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.